ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஜர்தோசி வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து ஜர்தோசி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படிலாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்விங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், சரி த்ரெட் கிடையாது, ஸ்விங் த்ரெட் தான். நீங்கள் இந்த கோல்டன் கலர் த்ரெட் வந்து தான் வந்து வச்சு யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த கலருக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் ஒரு ஆன்டிக் கலரில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு கலர் ஏதாச்சும் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். நான் வந்து இப்போ ஐநீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து ஐநீடில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஐநீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து துலிப் நீடில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். வந்து இங்கே எப்பவும் போல் பேக்கில் ஒரு லாக், அதாவது ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு வந்து த்ரெட் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மூவ் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோசி வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள், இந்த ஜர்தோசிலாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஜர்தோசி வந்து எப்படி நம்ம நீடில் வந்து லோட் பண்ணணும்னா, இப்படி வச்சுட்டு நீடில் வந்து அந்த எண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட ஒரு விரலால் வந்து இப்படி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கிளாஸில் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஜர்தோசி வந்து கரெக்டாக கட் பண்ணலன்னா, அதாவது உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ப்ரிங் வந்து தனியாக எடுத்துகிட்டு இருந்தாலுமே உங்களால் வந்து அது நீடில் வந்து நம்ம இப்படி லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், தனியாக ஒரு கட்டர் வந்து வச்சு நீங்கள் வந்து இதை கட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கட்டர் வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க, சிசர் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ பாருங்கள், எப்பவும் போல் எடுத்துட்டேன் த்ரெட்டை. நம்ம வந்து ஜர்தோசி வந்து லோட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம நீடில் லென்த்துக்கு வந்து நீடில் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் ஜர்தோசி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீடில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கக்கூடாது, இப்படி ரொம்ப ஸ்லாண்டிங்காகவும் வைக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி 90 டிகிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து போட வேணாம். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் இப்படி நம்ம லோட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டோட எண்டு வரைக்கும் ஜர்தோசி கொண்டு போயிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் கொடுங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துலையே வந்து நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு ஸ்டிச் வந்து நான் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டிச் வந்து பண்ணுறேன். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பாருங்கள். ஜஸ்ட் நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியும். நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜர்தோசி. நம்ம வந்து இதை நார்மலாக நீங்கள் த்ரெட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இந்த ஜர்தோசி வந்து ரொம்பவே அதிகமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஜர்தோசி வந்து போடுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த ஸ்டிச் வேணுமோ அந்த இடத்துல இப்படி நீடில் வந்து பஞ்ச் பண்ணி சேம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணுறது வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லி காமிச்சிருக்கேன். பாருங்கள், நான் வந்து இப்போ 2 வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கு இல்லையா, நம்ம வந்து இது வந்து ஒரு நெக்லைனில் வந்து கூட கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்லீவ் பார்டர் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாச்சும் புட்டாஸ் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே வந்து நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வெறும் த்ரெட் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இருக்குன்னா த்ரெட்டை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் நார்மலாக போடுற மாதிரி இப்படி டர்ன் பண்ணி நம்ம வந்து எடுத்துப்போம் நீடில். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்படி டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சில பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க,
இப்படி கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறமா இப்படி டர்ன் பண்ணுவாங்க த்ரெட்டையும் நீடிலையும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதாவது அந்த சர்தூசியில் வந்து த்ரெட் வந்து மாட்டிக்கும். இந்த மாதிரி இப்படியே டர்ன் பண்ணி நம்ம வந்து எடுத்துடணும். உங்களுக்கு நான் அந்த இடத்துல மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஜர்தோசி வந்து உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு. ஜர்தோசி வந்து நம்ம இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் கண்டினியூவாக. இப்போது இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ஒரு ஜர்தோசி வந்து லோட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஜர்தோசி வந்து எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இப்போ பாருங்கள் நான் ஜர்தோசி வந்து விட்டுட்டேன். கரெக்டாக அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சேம் இதே மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணி இப்படி இதே இடத்துல வந்து டர்ன் பண்ணி அந்த நீடில் வந்து எடுத்துக்கிடணும். சப்போஸ் நீங்கள் இல்லை இப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் வந்து டர்ன் பண்ணவே இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது மேலே வந்ததுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சிக்கு விழும். நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து டர்ன் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல சிக்கு வராது. ஜர்தோசி வந்து சப்போஸ் நீங்கள் இந்த சென்டரில் த்ரெட் வந்து வரலை, த்ரெட் வந்து கீழே போயிடுச்சு, இல்லைனா வந்து த்ரெட் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம பண்ண இந்த ஸ்டிச் வந்து பிரிச்சுட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். இல்லைனா வந்து அந்த இடத்துல அந்த ஜர்தோசி வந்து கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அடுத்ததாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். நார்மல் பீட்ஸ்னால் வந்து இப்போ பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் த்ரெட் கட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஆனால் ஜர்தோசி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட தேவையில்ல, நல்லா க்ளோஸாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற ஜர்தோசி வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்மால் சைஸில் இருக்கிற ஜர்தோசி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச் போடுறோமோ அதே மாதிரி தான் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வரும். அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிற ஜர்தோசி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் அதையுமே உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இது ஏன் வந்து உங்களை ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு நீடில் வந்து இப்படி டர்ன் பண்ணுறது வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் ஜர்தோசியில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து இதையே உங்களுக்கு எப்படி நார்மல் நீடில் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நார்மல் நீடில் கற்றுக்கிட்டாலுமே நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நார்மல் நீடிலே வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறத ஒரு முறை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அந்த இன்னொரு ஜர்தோசி இருக்குது இல்லையா, அதையுமே வந்து சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்டிச்சஸில் வந்து டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இதை வந்து நிறைய வந்து ஸ்டிச்சஸ் நிறைய லைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன்ஸ்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி போடுவோம், நிறைய லைன்ஸ் வந்து போட்டு அந்த லைன்ஸ் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணியிருப்போம். சரி த்ரெட்டில் எப்படி நிறைய லைன்ஸ் போடுவோமோ சேம் அதே மாதிரி நிறைய லைன்ஸ் வந்து போட்டு இந்த ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து ஜர்தோசி வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத பொறுத்து நம்ம ஒர்க்கையும் வந்து ஸ்பீடாக பண்ண முடியும். அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜர்தோசி வந்து சேம் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதனால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கல. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டைப்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸில் இருக்கிறத வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.